பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்க போகிறது சபை கட்ட எத்தனை பேர் அவசியம்? மூவரும் அவசியம். சபை கட்டுப்படுறதுக்கு மூவர் தேவைப்படுது. என்னென்னு ரோமர் 12:3-6 கட்டளைன்னா தேவன் கட்டளையிடுகிறார். எபேசியர் 4:12-13 நடந்தார். யார்? இயேசு. அடுத்தது 1 கொரிந்தியர் 12:1-4 பரிசுத்த ஆவியின் கட்டளை நிறைவேற்ற இயேசு உலகில் வந்தார், செய்து முடித்தார். பரிசுத்த ஆவி 3வது. அப்போது இந்த 3 பேர் எதுக்கு தேவை? சபை கட்ட தேவை. எபிரேயர் 1:2 சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் யோவான் 1:1-3 தனிமையில் எதுவும் செய்தது கிடையாது. யார்? தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவின் 3 பேரும் தனித்தனியாக எதுவும் செஞ்சது கிடையாது. எபிரேயர் 1:2 சொல்லப்பட்டபடி திருத்துவத்தை எழுதியவர் மோசே, ஆதியாகமம் 1:1-2. அதே மாதிரி யோவான் 1:1-3 திருத்துவம். 3 பேர் என்னது? ஒரே ஆட்கள் தான். திருத்துவ தேவன் சொல்லியிருக்கலாம் இல்லையா? கர்த்தர் தாமே முதல்ல இதை தெரிந்து கொண்டோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.